பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் இன்று 2 சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். திட்டமிடப்பட்ட குற்றங்களை தடுக்கும் போலீஸ் பிரிவினால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். கொழும்பு மேலதிக நீதவான் புத்திக ஸ்ரீ ராகல முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து தேரர் விடுவிக்கப்பட்டுள்ளார். வெலிக்கடை போலீஸ் பிரிவில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் கடமைக்கு இடையூறு செய்தமை மற்றும் தகாத வார்த்தை பிரயோகம் மேற்கொண்டமை தொடர்பில் ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டார். பின்னர் கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட தேரர் 1 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட பிணையிலும் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரண பிணையிலும் விடுவிக்கப்பட்டார். ஏற்கனவே இன்று முற்பகல் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த கலகொட அத்தே ஞானசார தேரர் முன்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் கடந்த 15ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றம் தேரரை கைது செய்வதற்கான பிடியாணையை பிறப்பித்திருந்தது. இதற்கமைய சட்டத்தரணிகளூடாக நீதிமன்றத்தில் சரணடைந்த தேரரை முன் பிணையில் விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி வரக்காக்கோட்டை விஜித தேரரின் ஜாதிக பலசேனா அமைப்பு கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் குழப்பத்தை விளைவித்தமை, இஸ்லாம் மார்க்கத்தையும் அல் குர்ஆனையும் அவமதித்தமை தொடர்பில் கலகொட அத்தே ஞானசார தேரர் உள்ளிட்ட மேலும் 7 தேரருக்கு எதிராக கொம்பனித்தொலை போலீஸ் நிலையத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது.